அண்ணே நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னே. உங்க மனசுல எதை வச்சுக்காதீங்க. நான் ஏதோ வெகுளி போல கேட்டுட்டேன், ஏதோ தப்பா கேட்டிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அதுக்காண்டி ஏன் எப்படி தலையை குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணக்கோ ஏக்கோ யாக்கா நீங்களா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மன்னிச்சிருங்க. மச்சான் என்னடா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தது இவங்க பொண்டாட்டி இப்படி கேட்காங்களேன்னு சொல்லி நீ வருத்தப்படுறியோ? என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்றேன்டா இனிமே இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஏலே என்ன பாருல சின்னதர. இங்க பாருங்க என்ன கிளியக்கோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கோங்க. அது என்ன நடந்துச்சுன்னா அங்கனையும் போனோம் நாங்க. இவர் வரமாட்டேன் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன். அங்க கூட்டிட்டு போனதுக்கு என்னங்க இப்படியே மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தா என்னதான் கதை? எங்க வீட்டுக்காச்சும் போவோம், சொல்றதை கேளுங்க வாங்க. இல்ல சின்ன பொண்ணே, அது நல்லா இருக்காது பாத்துக்கோ. ஒண்ணுத்துக்கு ஆகாம கையாளாதவனா இருந்துகிட்டு உன்னை கூட்டிட்டு போறது நல்லா இருக்காது பாத்துக்கோ சின்ன பொண்ணே. ஒரு பைசா கூட இப்போதைக்கு கையில இல்ல, அதனாலதான் சொல்லுறேன். ஏங்க அத பத்திலாம் ஏன் கவலைப்படுறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு தானே போவோம், வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கங்க, வாங்க. என் தம்பி தான் இருக்கான், அவனும் எதுவும் சொல்ல மாட்டான். சொல்லுறதை கேளுங்க வாங்க. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணே, அது ஏங்க நம்ம 2 பேருன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் என் போக்குல இருந்துப்பேன். வயித்துல பிள்ளை இருக்குலாங்க, எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுல்ல. இப்படி ஆனா எப்படி சொல்லுங்க? முதல்ல வலிகிலி அதுக்கப்புறமா நடுரோட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுங்க. அதுக்காண்டிதான் சொல்றேன், வாங்க போவோம். அழுகாதீங்க, என்ன நடந்தாலும் உங்க கூட நான் இருப்பேன், சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. சரி சின்ன பொண்ணே, வா போவோம். ஏக்கா என்னக்கா பெட்டிய முடிக்குமா வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ஏக்கா என்னக்கா இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? சொல்லுக்கா. தம்பி, அது வீட்டுல கொஞ்சம் சின்ன சண்டை ஆயிட்டுல. என் மாமியார் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்றா? இவ்வளவு நாள் மாமா தானே அந்த வீட்டை எடுத்து இருந்து நடத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நீங்க வந்துருவீங்களா? மாமா என்ன இதெல்லாம்? அது மச்சான். இங்க பாரு தம்பி, அவரு மேல எந்த தப்பும் இல்லை. எனக்காண்டிதான் அவரு என் கூட வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. என்ன நம்ம வீட்டுல விட்டுட்டு அவரை மட்டும் வர சொன்னாங்க என் மாமியாரு. அவரு முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க தம்பி. வேற என்ன பண்றது? அவரு எனக்காண்டிதான் வந்திருக்காரு. அவரை எதுவும் கேள்வி கேட்காத நீ. என்ன தெரியல எனக்கு ஒண்ணும். சரி வாங்க வீட்டுக்கு போய் பேசிப்போம். எதுவா இருந்தாலும் இங்க என்ன தெருவுல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தான் அசிங்கம். வாங்க வீட்டுக்கு போய் பேசுவோம். என்னடா இவங்கள கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா? எங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா நீ? என்னாச்சு? ஏம்மா ஏமா அழுதுகிட்டே இருக்கா? சின்ன பொண்ணே என்னமாச்சு சொல்லு, அப்ப கிட்ட சொல்லுமா. எப்போ எப்பா மாப்பிள்ளை உங்களை தானே நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நீங்களே இப்படி என் பொண்ணை இப்படி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போலான்ட்டு வந்திருக்கீங்களா எங்க வீட்டுக்கு? எப்பா புரியாம பேசாதீங்க. பின்ன என்னடி, அவரை நம்பிதான் எல்லாத்தையும் சொத்து சொகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு பின்னாடி நின்ன. இன்னைக்கு வரை நீ வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு வந்திருக்காரு. இந்த மனுஷனே நீ நம்புன? ஏம்மா நீ புரியாத பேசாதம்மா. ஏற்கனவே அந்த மனுஷன் நொந்து போய் வந்திருக்காரு. நீயும் கொஞ்சம் வெந்த புள்ள வேலை பாய்ச்சற மாதிரி பேசாதம்மா ப்ளீஸ்மா. ஆமாடி ஆமா, நான் எவ்வளவு சொல்லும் போதும் கேட்கல. இன்னைக்கு அவன் விட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கான். அப்பவும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றனா? இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்னங்க நீ எப்படி பின்னாடி நின்னுகிட்டு இருக்கா பேய் மாதிரி? என்ன சொல்லு. என்ன உங்க அம்மா உளறிட்டு இருக்காங்க, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாருன்னு சொல்லிட்டு என்ன கதை இங்க நடந்துகிட்டு இருக்கு? இங்க பாருங்க, உங்க அக்காவெல்லாம் இங்க வச்சு என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். இன்னும் என்ன பிரச்சனைனே தெரியல, அதுக்குள்ள நீ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்காத. கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இல்லையா? இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. வருத்தப்படுவா. ஆமா, எப்ப பாரு அக்கா 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 வீட்டுக்கே எடுத்து போய் கொடுங்க. கடைசியில நானும் இந்த மாதிரிதான் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது நிலைமையா இருக்கும் போல. உன் கூட மனுஷன் பேச முடியுமா? ஆளு விடுமா? என்னடி கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்லாம அழுதுகிட்டு இருக்க? இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னதான் கதை சொல்லு. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி. என்னன்னா என் மாமியாரே எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா. என்ன சொல்றா? உன் மாமியாரு போனா போதுன்னு விட்டு வச்சுட்டு இருந்தா அந்த கிளவி இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாளா? என்ன தைரியம் இருந்தா என் அக்காவையும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பா. இன்னைக்கு 2ல 1 நான் பாத்துக்கிட்டு வரேன்க்கா. அமைதியா இரு மனுஷா,
கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா பேசணும்னே பேசிக்கிட்டு குதிக்காத. முதல்ல உன் அக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது முதல்ல கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தைய தக்கான குதி. அதுக்கு முன்னாடியே தைய தக்கான குதிக்காத, சரியா? உன் அக்கா ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. ம். என்னம்மா சொல்ற சின்ன பொண்ணு? என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அது வந்து எம்மா, என் மாமியாரு இங்க பாரு சின்ன பொண்ணே, சொன்னாதான் தெரியும். அழுகாம சொல்லு. இந்த மாதிரி டைம்ல அழுக்கூடாது. எம்மா, அது வந்து என் மாமியாரு என்னன்னா, என் நாத்து எனக்கு பாதாம் பால்ல பேதி மாத்திரை கலந்து என் வயித்துல இருக்க குழந்தைய அழிக்க பார்த்திருக்காமா. ஏக்கா இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லல? சொல்லுறதை கேளுல நீ வேற. அதனால போலீஸுக்கு வந்து தெரிஞ்சிட்டு அந்த வள்ளி பாட்டி தான் கூட்டணி போல. அந்த பாட்டி மூலியமா தெரிஞ்சதுனால போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கோவத்துல என் மாமியாரு என்ன கூட்டிட்டு போயிட்டு நம்ம வீட்டுல விட்டுட்டு வான்னு சொன்னாரு. இவரு இல்ல நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கம்மா. அன்னைக்கே நான் சொன்னேன், கேட்டீங்களா? இது மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்களுக்கு தான் புத்தி கூறு கெட்டு போய் நடந்துக்கிட்டீங்களே, நான் என்னத்த சொல்ல. இன்னைக்கு பாருங்க, என் மொபைலையும் கூட்டிக்கிட்டு இங்க ஒத்த பைசா கையில இல்லாம வந்து இங்க நிக்கீங்க. இதுக்கு மேல என்ன என்னத்த சொல்றதுக்குன்னே தெரியல. ஏக்கா எத்தனை நாள் ஆனாலும் நீ இங்கே இருக்கா, நான் பாத்துக்கிறேன். யோ மனுஷா, உள்ளதானே வரணும், உள்ளவா உன்கிட்ட பேசிக்கிறேன். இது என்ன சத்திரமா சாவடியா? வரவங்களுக்கெல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க வீட்டை பார்த்து அவங்க போக வேண்டியதுதான். சொல்லிட்டேன், தேவையில்லாம என் வாயை கிளற வேண்டாம். ஏ லைலா, தம்பி, உண்மையதானே சொல்றா. விடு, நான் எங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புறோம். உங்களுக்கு ஏன் தேவையில்லாம பிரச்சனை? நீ ஏல கோவப்படுற? அவன் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அன்னைக்கு போயிட்டு நானும் அம்மையும் பேசிக்கிட்டு இருக்கோம். நின்னுக்கிட்டு இருக்கானே இவன், அவங்க அம்மைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வார்த்தை என்ன சொன்னா, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொன்னான். இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கலான்னு தெரியல. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்றதுக்காக இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆயிடலான்னு பார்க்காம போல. ஏப்பா உண்மையா தானே சொல்றேன், இதுல என்ன இருக்கு? அவ சொல்றதுல ஒரு தப்பும் இல்ல, எல்லாவும் தங்கச்சியை தான் சொல்லணும். அவனுக்கு கொடுக்கற இடத்துலதான் எல்லாம் இதெல்லாம். ஏப்பா, கொஞ்ச நேரம் வாயை மூடுவீங்களா? அவரு இங்க வர வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் சொன்னேன் எங்க அப்பா வீடு இருக்கு வாங்க போவோன்னு சொல்லி. ஆனா வந்த மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்களா குடும்பமா சேர்ந்து? ஏம்மா, இதுல என்னம்மா? என்னங்க, நம்ம பொண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இப்படி பேசாதீங்க. போதும் நிறுத்துங்க எல்லாரும். நானும் போனா போதுன்னு பொறுத்து இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது ஒரு மனுஷன்? ச்சே, என்னதான் இது குடும்பமோ தெரியல, வெக்கங்கட்டு போய் வந்துட்டாங்க. ஏம்மா, இதுல என்னம்மா? அப்பா பேசுறதுல சுத்தமா சரியில்லை பாத்துக்கோ. சின்ன பொண்ணே, கோவப்படாது சின்ன பொண்ணே. எப்படிம்மா கோவப்படாம இருக்க முடியும்? அந்த மனுஷன் நல்லா இருக்கும் போது என்னை நல்லா பாத்துக்கதான் செஞ்சிருக்காரு. ஏதோ போராத காலம் இப்படி வந்து நிக்கும் உங்க முன்னாடி. உதவின்னு கேட்டு வந்தவங்கள இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல உங்க மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன். ஏங்க, வாங்க போவோம். நம்மளுக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போயிரும். சின்ன பொண்ணே, சொல்லுறது கேளு சின்ன பொண்ணே. வேண்டாம், ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போ. அதுக்கப்புறம் வீடு வாசல் பார்த்து நானே உங்க அப்பைக்கு தெரியாம தனியா எங்கேயாச்சும் வைக்கேன். சொல்லுறது கேளு. இப்படி வாயும் வயிறுமா இருக்கும் போது எங்க சின்ன பொண்ணே இருப்பா போய்? அந்த கவலை உனக்கு வேணாமா? எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், சரியா? அந்த அளவுக்கு ஒன்றும் என் புருஷன் பக்கத்து போய் எங்க யாருக்கிட்டயும் இல்லை. சரி, நான் தான் வந்து அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு. என் தம்பி இருக்கா, என் அம்மா இருக்கா, என் அப்பா இருக்கா, அவங்க கிட்ட போயிட்டு உதவின்னு நின்னா அவங்க அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆனா கூட்டிட்டு வந்ததுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டீங்கம்மா. உங்களால என்ன முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் இங்க வந்து நின்னா என்ன என்னன்னு கேளுங்க. சின்ன பொண்ணே, சொல்லுறதை கேளு சின்ன பொண்ணே. நீயாச்சும் எடுத்து சொல்லு உங்க அக்கா கிட்ட. உங்க அக்கா பிடிவாதத்தை பத்தி தான் தெரியல, நீ சொன்னாதான் கேப்பா. சொல்லுடா. ஏக்கா சொல்லுறது கேளுதா. இங்க பாருல தம்பி, நான் உன்னை நம்பிதான் வந்தேன். ஆனா நீ என்ன கைவிடல. ஆனா உன் பொண்டாட்டியும் அப்படிப்பட்டவளா இல்ல, சரியா? இதுக்கு மேல இங்க இருந்தானா என் புருஷனுக்கு தான் அது அசிங்கம். அந்த அளவுக்கு என் புருஷனை அசிங்கப்படுத்திட்டு இங்க இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை, சரியா? எங்க வாங்க போவோம். சின்ன பொண்ணே, சொல்லுறது கேளு சின்ன பொண்ணே. இப்படி பண்ணாத சின்ன பொண்ணே. உன் பிடிவாதத்தினால தேவையில்லாததெல்லாம் நீ சாதிக்கணும்னு நினைக்காத. எதுல சாதிக்கணுமோ அதுலதான் சாதிக்கணும். இதுல பிடிவாதம் கொள்ளாத சின்ன பொண்ணே. ஏக்கா சொல்லுறது கேளுக்கா, போவார. எல்லாம் நம்ம தப்பு தாங்க. நம்ம அம்மா, நம்ம தம்பி, நம்ம தங்கச்சி, நம்ம 2 பேர் நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இந்த நிலைமையில நின்னுட்டு இருக்கோம். இனிமே நம்ம வேலைக்கே நம்ம பார்க்க வேண்டியதுதான். வாங்க நம்ம போவோம். சின்ன பொண்ணே,
என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா இருக்கா சின்ன பொண்ணு? ஏங்க, நான் உங்களை நம்பி வந்தவ சரிங்களா? என்னதான் ஆனாலும் உங்க பின்னாடி தான் நிப்பேன். இனிமே உங்களுக்கும் எனக்கும் சரி, அம்மா வீடும் இல்ல, பொருந்த வீடும் இல்ல, புகுந்த வீடும் இல்ல, எதுவுமே இல்ல. வாங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வோம். ஏன் இவ்வளோ பெரிய ஊர்ல ஒரு வாழ்றதுக்கு ஒரு வீடு கூடவா நம்மளால ஏற்படுத்திக்க முடியாது? வாங்க.